ஹாய். இளையராஜா 50. இதுக்கு முன்னாடி போன வீடியோல அன்னைக்கிளி படத்துல 2 பாடலை பார்த்தோம். இப்போ ஒரு பாடலை பத்தி பார்க்கலாம். இந்த பாடல் வந்து ஒரு சோக கீதம். அதாவது பி சுசீலா அம்மா பாடியிருப்பாங்க. சொந்தம் இல்லை பந்தம் இல்லை பாடுது தன் உறவை, அந்த பாடலை பத்தி பார்க்க போறோம். அந்த பாடல் வந்து உருவான விதம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு அதுதான் நெத்தியடி நந்தகுமார். ஹாய் சலோ, ஐ லவ் யூ. இந்த பாடலை வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த பாடலுடைய மெட்டு எப்படின்னா, இளையராஜா சாருடைய அம்மா பாட்டி இவங்கெல்லாம் வந்து கோயில் திருவிழால முளப்பாரி பாடல் பாடுவாங்களாம். அவங்க வந்து எப்படின்னா தானே 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 நானே இப்படிதான் முளப்பாரி பாடல் பாடுவாங்க. அந்த மெட்டை வந்து இந்த பாட்டுல வச்சு சோக கீதமா மாத்திட்டாரு. ஈக்கி துண்டு மேல போட்டு எங்க போற சாமி, சாமி எங்க போற சாமி, ஈஸ்வரன் கோயிலுக்கு பூ தொடுக்க போறேன். உடனே குரூப் எல்லாம் 30 பேர் இருப்பாங்க. அவங்க தன்னே நானே நானே நானே, இதுதான் அந்த டியூன். இதுதான் அந்த டியூன். ஓகே. அம்மா பாடின பாட்டு தான் 2 பாட்டு அதுல எங்களுக்கு உயிர் கொடுத்தது. எதெல்லாம்? அந்த கிளி ஒன்ன தேடுது, அந்த கிளி ஒன்ன தேடுது, இந்த சொந்தம் இல்லை பந்தம் இல்லை டியூன், ஈக்கி துண்டு மேலே போட்டு எங்கே போகிறது. இதில் உள்ள பெரிய விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் அண்ணன் கேட்டேன்னா, நம்ம இப்படி சொல்கிறோம்னா அம்மா வந்து ஈக்கி துண்டு மேலே போட்டு எங்கே போகிற சாமின்னு எழுதினாங்களே, அதே சந்தம் தானே. ஏறுமயில் ஈக்கி துண்டு மேலே அதுனா சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவைனா நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அதே தான் வரும். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடல் ஞான மொழி பேசுமோ. எப்படின்னா அந்த காலத்துல அம்மாவுக்கு இந்த சந்தை வந்து பாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆச்சரியப்படுவோம். இந்த பாட்டுல வந்து இந்த குயில் கூவம் கேட்டிருப்பீங்க, சோகமா கூவும். சுஜாதா மேம் கையில வந்து ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு அது தாளாட்டாவும், கேட்கிற நமக்கு வந்து அது சோக கீதமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சோகமா இருக்கும் பாட்டு. ஆனா அவ்வளவு இனிமையா இருக்கும். இன்னொரு பாடலை பத்தி பார்க்கலாம். அந்த நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நம்ம வீட்டு கல்யாணம் இது நம்ம வீட்டு கல்யாணம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் வந்து அந்த உரல் உலக்கையை வந்து இடிச்சு இடிச்சு பாடுவாங்க. அந்த பாடல் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். எல்லாம் ரசிச்சு கேட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி சாங் வந்து பழைய பாடலாகும், இளையராஜா பாடல் வந்து புது பாடலாகவும் பிரிச்ச காலம். இளையராஜா பாடல்ல புதுசு, MSV சங்கர் கணேஷ் பாடல்கள்லாம் வந்து பழைய பாடல், அப்படி பிரிக்க ஆரம்பிச்சாங்க. 70களின் இளைஞர்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்ட பாடல்கள் வந்து அன்னைக்கிளி படத்துடைய பாடல்கள். ஓகேங்க, நாம அடுத்த வீடியோல இளையராஜா 50 வேற ஒரு பாடலோட நம்ம சந்திக்கலாம்.